சூப்பரான ராகி முறுக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 100 கிராம் வறுகடலைய மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருந்த வறுகடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஆயிலையும் கடாயில் ஹீட் பண்ணிக்கலாம். அந்த சூடான எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து மாவில் ஊற்றி நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கையில் தொட்டால் அமுங்கணும், அந்த அளவு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ மாவை முறுக்கு குழாயில் வச்சுக்கலாம். கரண்டிக்கு பின் சைடு திருப்பி அதுலேயே நான் முறுக்கை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு 2 சைடும் திருப்பி வெந்த பிறகு எடுத்தால் சூப்பரான ராகி முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நான் ரோட்டு பக்கோடாவும் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.